அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, சலாத்தும் சலாமும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். இறுதி தூதரின் இறுதி ஹஜ் பேருரை. இக்ரா, நீ ஓதுவீராக என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ரமலானில் தொடங்கி வைத்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் அந்த குர்ஆனை முழுமையாக ஓதி காட்டி மறுபதிவு செய்து கொள்வார்கள். புகாரி 3554. ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ரமலானில் திருக்குர்ஆனை இருமுறை மறுபதிவு செய்கிறார்கள். புகாரி 4998. அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாட்கள் எண்ணப்பட துவங்கிவிட்டது என்பதற்கு இது ஒரு அறிகுறியானது. இதுவரை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வல்ல இறைவனால் கடமையாக்கப்பட்ட அனைத்து வணக்கங்களிலும் வழிகாட்டி விட்டிருந்தார்கள். எஞ்சியிருந்தது ஹஜ் என்ற இறுதி கடமை மட்டுமே. அந்த ஹஜ் கடமையை அவர்கள் நிறைவேற்றிய பயணத்தின் ஊடேதான் அரபா நாளில் இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை உங்களுக்காக நிறைவு செய்து விட்டேன், எனது அருளை உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன் என்ற அல் குர்ஆன் அத்தியாயம் 5 வசனம் 3 வசனம் அருளப்பட்டது. ஓதுவீராக என்று துவங்கிய திருக்குர்ஆன் ஓதி முடிக்கப்பட வேண்டிய இறுதி கட்டம் வந்துவிட்டது என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. அதாவது அதற்கு ஏற்றது போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உங்களுடைய ஹஜ் மற்றும் உம்ராவை தெரிந்து கொள்ளுங்கள், ஏனெனில் இந்த ஹஜ்ஜுக்கு பிறகு வரும் ஆண்டு நான் ஹஜ் செய்வேனா என்று எனக்கு தெரியாது என்று கூறிவிட்டார்கள். இதனால் பிரிய போகும் தந்தையிடம் பிள்ளைகள் எப்படி நடப்பார்களோ அதுபோல் நபித்தோழர்களும் பிள்ளைகளிடம் விடைபெறப் போகும் தந்தை எப்படி நடந்து கொள்வார்களோ அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நடந்து கொண்டார்கள். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த ஹஜ் பயணம் நபி தோழர்கள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. தோழர்கள் தங்கள் பார்வையில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எந்த செயலும் தவறிவிடாதவாறு, காதுகளில் விழாமல் எதுவும் தப்பி விடாதமாறும் பார்வைகளை கூர்மையாக்கி காதுகளை நன்கு தீட்டிக்கொண்டு பதிவு செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டு காலத்தில் ஆற்றிய தூதுப்பணியின் மொத்த தொகுப்பை தனது ஹஜ்ஜின் இறுதிக்கட்ட 5 நாட்கள் பயணத்தில் சத்தாக சாராக பிழிந்து தந்தார்கள். அதனால் அது வரலாற்றில் முக்கிய இடத்தை பிடித்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.